பிரித்தானியாவில் எரிபொருள் விநியோகத்தில் பாரிய சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக துறைசார் நிபுணர்களால் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் பதற்றம் காரணமாக சர்வதேச ரீதியில் மசகு எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானிய அரசு தனது எரிபொருள் தட்டுப்பாட்டு திட்டத்தை முன்வைத்துள்ளது. ஈரானின் ஹார்முஸ் கடல் வழிப்பாதையில் ஏற்பட்டுள்ள முடக்கம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 20% பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் தாக்கம் பிரித்தானியாவிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. தற்போது பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் கூறினாலும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சம் காரணமாக பல இடங்களில் எரிபொருள் வேகமாக தீர்ந்து வருவதாக கூறப்படுகின்றது. தட்டுப்பாடு தீவிரமடைந்தால் பிரித்தானிய அரசாங்கம் எரிபொருள் விநியோகத்தில் சிலருக்கு முன்னுரிமை வழங்க திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக ஆம்புலன்ஸ்கள், போலீஸ் வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளும் எவ்வித தடையுமின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும். இதற்காக பிரையோரிட்டி பெட்ரோல் ஸ்கீம் என்ற முறை நடைமுறைக்கு வரும். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக வீதிகளில் வாகனங்களின் வேகத்தை குறைக்க அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது. குறிப்பாக அதிவேக பாதைகளில் வாகனங்கள் செல்லும் வேகத்தை குறைப்பதன் மூலம் எரிபொருள் எரிக்கப்படுவதை 10% வரை குறைக்க முடியும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதற்கும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கும் அறிவுறுத்தப்படலாம். மீண்டும் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முறையை ஊக்குவிக்கவும், ஒரு வாகனத்திற்கு இவ்வளவுதான் எரிபொருள் என்ற ரேஷனிங் முறையை கொண்டுவரவும் வாய்ப்புகள் உள்ளன. எரிசக்தி ஆய்வாளர் ஆஷ்லே கெல்டி கருத்துப்படி ஏப்ரல் இறுதிக்குள் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. இது உணவு விநியோகம் மற்றும் உற்பத்தி துறையை பாதிக்கக்கூடும் என்பதால் இராணுவத்தை பயன்படுத்தி எரிபொருளை விநியோகிக்கவும் அரசாங்கம் தயாராக உள்ளது. பிரித்தானிய பிரதமர் தற்போது மக்களை பதற்றமடைய வேண்டாம் என்றும் வழமை போல செயற்படுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆனாலும் போர் சூழல் தீவிரமடைந்தால் நாடு கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.